ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ எதுக்காக பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ நம்ம தோட்டம் ஆரம்பித்து மோர் தென் 1 இயர் ஆகிடுச்சு. 1 இயர் 3 மந்த்ஸ் மேலே ஆகிடுச்சு. ஸோ நம்ம தோட்டத்தில் இப்போ லாஸ்ட் 1 இயராக நிறையா ஒர்க்கு நம்ம பண்ணியிருக்கோம். எல்லா ஒர்க்குக்கும் ஒன்றுத்துக்கும் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இப்போ எல்லாத்தையும் 1 இயருக்கு அப்புறம் நம்ம செஞ்ச வேலைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் அப்டேட் மாதிரி கொடுக்கலாம், ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுக்கலாம், என்னோடய ரிவ்யூ மாதிரி கொடுக்கலாம். எதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம், எதெல்லாம் எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் கொடுத்துருக்கு அப்படின்னு நான் சொன்னேன்னா, என்னை ஃபாலோ பண்ணி நீங்கள் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணியிருப்பீங்க, இல்லை பண்ணலான்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது உங்களுக்கு மேபி கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இதுக்காக இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள். உங்களோட சஜஷன்ஸ் அகைன் இருந்தால் நீங்கள் ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை எனக்கு இமெயில் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து பார்ப்போம். ஸோ நம்ம தோட்டத்தில் ஃபஸ்ட்டு பண்ண ஒர்க் என்னென்னா பார்த்தீங்கன்னா, வரப்பு எடுத்தது. இப்போ நான் அந்த வீடியோவில் காட்டுற இந்த வரப்பு கிடையாது, இது பக்கத்தில் இருக்க பொது குளத்தோட வரப்பு. ஸோ இந்த வரப்புக்கு பக்கத்துலேயே நம்ம லேண்டு வர்றதுனால நான் ஒரு சின்ன வரப்பு ஒன்று நம்ம லேண்டு பவுண்டரியை சுற்றி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். இது ஒரு 2 பர்பஸ்க்காக. அது என்னென்னா, நம்ம லேண்டுக்குள்ளே நம்ம ஏதாவது இயற்கை உரங்கள் போடுவோம், இல்லை லேண்டை நல்லா உழுது டாப் சாயிலை நல்லா என்ரிச் பண்ணி வச்சுருப்போம். இப்போது ஏதாவது இன்கேஸ் வெள்ளம் அந்த மாதிரி எதாவது வந்தது அப்படின்னா, அந்த உள்ளே இருக்கிற அந்த வளங்கள் எல்லாமே வெளியே அடிச்சுட்டு போகக்கூடாது, அந்த ஒரு பர்பஸ்க்காக. அதே மாதிரி வெளியிலேருந்து வர தண்ணியும் உள்ளே இருக்கிற கிராப்ஸை டேமேஜ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த பர்பஸ்க்காக எப்பவுமே எல்லா முன்னோடைய விவசாயிகளுமே சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, ஒரு வரப்பு ஒரு 1 or 2 ஃபீட்டுக்கு எடுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வரப்பு எடுத்தேன். ஸோ வரப்பு எடுத்தோடனே நெக்ஸ்ட்டு பண்ண ஒர்க் ஃபென்சிங். ஸோ ஃபென்சிங் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் சொன்னாங்க, நான் வரப்புக்கு மேலே ஃபென்சிங் பண்ணாதீங்க, அது நிற்காது, சாஞ்சிரும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க உள்ளூர்காரங்க. பட் நான் ஏதோ எனக்கு ஒரு கட் ஃபீலிங் இருந்தது, பண்ணலாம், அப்போ செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்னு இருந்தது. ஸோ நம்ம செஞ்சு 1 இயருக்கு மேலே ஆகிடுச்சு இந்த ஃபென்சிங்கும். ஸோ ஒன்றும் இது வரைக்கும் ஒரு ப்ராப்ளமே வரல. இன்னும் சொல்லப்போனால் இப்போ ஒரு கல் கூட இன்னும் சாயலை, எதுவும் உடையலை, எந்த ப்ராப்ளமும் இது வரைக்கும் ஃபென்சிங்கில் வரல. ஒரு சின்ன இடத்துல மட்டும் ஏதோ ஆளுங்க உள்ளே ட்ரை பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அது கீழ் கம்பியை கொஞ்சம் முறுக்கி விட்ருக்காங்க. இது மேனுவல் இன்ட்ராக்ஷன், மற்றபடி நேச்சுரலாக ஒன்றும் ப்ராப்ளம் எதுவும் வரல. மற்றபடி ஃபென்சிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. 1 இயருக்கு மேலே ஆகிடுச்சு. நல்லா கல் எல்லாமே நல்லா அப்படியே நிற்கிது, ஸ்ட்ராங்காக நிற்கிது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபென்சிங்க்கும் நான் தனியாக வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நம்ம சேனலில் போய் பாருங்கள். அப்படி இல்லைனா முடிஞ்சால் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வைக்கிறேன், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேபி. ஸோ அது ஒரு ஒர்க்கு. ஸோ இது ரெண்டுமே முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம போர்வெல்லும் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ போர்வெல்லும் என்னென்னா, அது பெருசாக டெஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா ஒரே ஒரு நாள் மட்டும் தான் ஆயில் மோட்டர் போட்டு ஓட்டி பார்த்தேன். 1 டே போர் நல்லா தான் ரன் ஆச்சு. இதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி வந்ததுக்கப்புறம் போர்வெல்லில் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு போர்வெல்லை பற்றி நான் எதுவும் கமெண்ட் பண்ண முடியாது. ஸோ போர்வெல்லும் இது முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கேட் ஒர்க் பண்ணோம். கேட்டு பெருசாக ஒன்றும் உங்களுக்கு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நம்ம இடத்துக்கு 2 சைடு பவுண்ட்ரி வருது. ஸோ கேட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். கேட்டு எல்லாருமே சிவில் ஒர்க்கு, உங்களுக்கெல்லாம் பெருசாக சொல்லணும்னு இல்லை, அது நார்மலாக இருக்குது. ஒன்றும் ப்ராப்ளம் எதுவும் இது வரைக்கும் ப்ராப்ளம்ஸ்லாம் அதை க்ரியேட் பண்ணலாம், நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ இந்த வரப்பு, முக்கியமாக இந்த வரப்பும் இந்த ஃபென்சிங்கும் நமக்கு ரொம்ப ஒரு ஷெட்டு ஒன்று பண்ணியிருந்தோம் நம்ம இதில். பட் அந்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா, அது 100% கம்ப்ளீட் ஆகலை. 90% தான் அது கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அது ஃபைனல் டச்சு இன்னும் முடியலை அது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அது வரைக்கும் பண்ண வரைக்கும் அந்த ஷெட்டு நம்ம பண்ணையில் இருக்குது. இன்னும் இது வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம்ஸ் எதுவும் க்ரியேட் பண்ணல. அந்த ஷெட்டுனால எதுவும் ப்ராப்ளம் வரல. அது சும்மா நிழல் மாதிரி நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறோம். யாராவது போனால் ஒரு சேர் போட்டு உட்காந்துக்கிறதுக்கு, அந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்கு மட்டும்தான் நாங்கள் ஷெட்டை யூஸ் பண்ணுறோம். பட் எனிவே இந்த ஷெட்டு இங்கே பெர்மனெண்ட்டாக இருக்க போகிறதில்ல. இந்த ஷெட்டை இங்கேருந்து ரிமூவ் பண்ணி எனக்கு அந்த பண்ணக்கூட்டம் இருக்கிற சைடு அதை மூவ் பண்ணிடலான்னு இருக்கேன். அது ஒரு ரூம் மாதிரி கன்வெர்ட் பண்ணிடலான்னு நான் ஐடியாவில் இருக்கேன். இப்போ இந்த ஷெட்டை அப்படியே ரிமூவ் பண்ணி இதே மெட்டீரியலை அப்படியே அந்த இடத்துல நான் ஷெட்டு பண்ணிடலான்னு இருக்கேன். இப்போதைக்கு அதான் ஐடியா. ஸோ ஷெட்டை பற்றி ஒன்றும் பெருசாக கமெண்ட் பண்ண முடியாது இப்போது. பட் இது வரைக்கும் ஒன்றும் பண்ணது ஷெட்டில் ஒன்றும் ப்ராப்ளம் எதுவும் இது வரைக்கும் வரல. ஸோ இது முடிஞ்சது. ஷெட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உழவெல்லாம் ஓட்டினா அதெல்லாம் தனியாக உங்களுக்கு வீடியோஸ் இருக்குது. உழவெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. நம்ம பலதானிய விதைகள் போட்டு நம்ம எடுத்தோம். ஸோ அதை பற்றி தனித்தனியாக வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நல்லபடியாக ஈல்டு வந்தது. முக்கியமாக பார்த்திங்கன்னா, இப்போ பண்ணக்குட்டை அதுக்கடுத்த ஒர்க்காக நம்ம பண்ணோம். பண்ணக்குட்டையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தான் நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கு கால்ஸ்லேயும் வந்தது, இமெயில்ஸ்லேயும் வந்தது. உங்களோட பண்ணக்குட்டை எப்படி இருக்குது, இது நாங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு.
என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, பண்ணக்கூட்டம் நல்லாவே இருக்குது எனக்கு ஆக்சுவலாக சொல்ல போனால். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலங்கோலமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரே ஒன்று என்னென்னா, இந்த வெயிட்டு பறக்காமல் இருக்கிறது வெயிட்டுக்கு வந்து மண் மூட்டை அடுக்கி வச்சேன் பார்த்தீங்களா, அந்த மண் மூட்டை மட்டும் என்னென்னா மழை வெயில் இதை தாங்க மாட்டேங்குது. அடிக்கடி வந்து அந்த மண் மூட்டை வந்து லூசன் அப் ஆகிடுது. அந்த மண்ணுமே கொஞ்சம் வந்து உள்ளே பண்ணக்கூட்டை உள்ளே சரியுது. எனக்கு அது ஒன்று தான் வந்து ஒரே கன்சர்னாக இருந்தது. பட் அதை தவிர்த்து இதில் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. எதுவும் லீக்கேஜெல்லாம் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு இது வரைக்கும் தெரியல. பட் என்னென்னா, இதில் நீங்கள் வாங்கும் போதே ஒரு நல்ல குவாலிட்டி மெட்டீரியலாக வாங்கணும். இது நான் 200 GSM மெட்டீரியல் நான் வாங்கினேன். தனியாக உங்களுக்கு பண்ணக்கூட்டம் பண்ணுறது எப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன், தயவுசெய்து போய் பாருங்கள். 200 GSM நீங்கள் மெட்டீரியல் எடுத்து பண்ணதுனால எனக்கு இந்த ப்ராப்ளம் வரல. 60 GSMலேருந்து ஆரம்பிக்குது. அந்த மெட்டீரியல்லாம் போட்டிங்கன்னா அது எவ்வளோ தாங்கும்னு நமக்கு தெரியாது. இன்னும் 280 300 GSMக்குலாம் கூட மெட்டீரியல் இருக்குது. பட் எனக்கு இந்த 200 GSM மெட்டீரியலே 1 இயராக நல்லா தாங்குது. அந்த பண்ணக்கூட்டம் பார்த்திங்கன்னா, எனக்கு இது மோர் தென் ஒரு 60,000 லிட்டர்ஸ்க்கு மேலே இது எனக்கு கெப்பாசிட்டி. எனக்கு 60,000 லிட்டர்ஸ்க்கு நீங்கள் வந்து சிமெண்ட்டில் தொட்டி கட்டினீங்கன்னா உங்களுக்கு 2 லட்ச ரூபா கிட்ட ஆயிரும் உங்களுக்கு மினிமம். பட் எனக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ஹார்ட்லி எனக்கு ஐ திங்க் ஒரு 30,000 ரூபா செலவாச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு, இன்க்ளூடிங் லேபர், ஜேசிபி, டார்பாலின் எல்லாமே சேர்த்து. ஸோ இது நல்ல விஷயந்தான். என்ன இந்த மண் மூட்டை தான் அடிக்கடி செரிஞ்சு இது மாதிரி பிஞ்சு வந்துடுது. இதுக்கு ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். இப்போதைக்கு நான் வந்து ஒரு இந்த சிமெண்ட்டு கல் அந்த மாதிரி வச்சு முட்டு கொடுத்து வச்சுருக்கேன். இதோட காஸ்ட் பெனிஃபிட்டுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ வந்து 2 லட்ச ரூபா செலவு பண்ணி பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி பண்ணக்கூட்ட ஒரு 3-4 இயர்ஸ் நமக்கு தாங்கினாலே போதுமே. 30,000 தான் நமக்கு செலவாச்சு. பட் இது 1 இயருக்கு இன்னும் வேரண்டார் இது வரைக்கும் எதுவும் காமிக்கல. நல்ல ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு வித் திஸ். ஒன்றும் ப்ராப்ளம் எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம லேண்டில் ஒரு விஷயம் மட்டும் நான் எக்ஸஸாக சொல்லிக்கிறேன். என்னென்னா வந்து நம்ம இந்த பலதானிய விதைகள் போட்டு நம்ம உழவு 2 தடவை ஓட்டினோம். அதுக்கப்புறம் வந்து மண்ணோட தன்மையே வந்து கொஞ்சம் மாறிடுச்சு. நல்லா உங்களுக்கு வந்து கொக்கி கலப்பையும் உங்களுக்கு வந்து ரொட்டவேட்டரும் போட்டதுக்கப்புறம் மண்ணோட தன்மையே நல்லா மெத்த மாதிரி நல்லா மெதுன்னு ஆகிடுச்சு. இந்த போல் எடுக்கிறதுக்கு ஜேசிபிக்காரங்க உள்ளே வந்து தான் ஒரு மாதிரி தோண்டி விட்டுட்டு போயிட்டாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா, எங்கேயாவது காலை வச்சோம் அப்படின்னாலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா டீப்பாக கால் உள்ளே பதிகிற அளவுக்கு உங்களுக்கு உள்ளே போகுது. மண் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து பிளான்டேஷனுக்கு முன்னாடி ஒரு தடவை உழவு ஓட்டிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா மண் வந்து நல்லா சாஃப்டாகிடும். ஸோ அது இந்த ரொம்ப வருஷமாக வந்து பயன்பாட்டில் இல்லாத லேண்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஹார்டன்டு சாயிலாக இருக்கும். ஸோ எப்பவுமே வந்து உழவு ஓட்டிட்டு நீங்கள் பண்ணுறது இட் இஸ் ஹைலி ரெக்கமெண்டட். எனக்கு 2 தடவை நல்லா பலதானியை போட்டு எடுத்து நல்லா மடக்கி ஓட்டி லேண்டை நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டேரெக்டாக பிளான்டேஷனுக்கு போக வேண்டியது தான். இதுக்கப்புறம் ஒரு மேஜர் ஒர்க்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன். ஸோ அதுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு நல்ல டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன் நான். என்னெல்லாம் நான் கஷ்டப்பட்டேன், எப்படிலாம் கஷ்டப்பட்டுட்டு எலக்ட்ரிசிட்டிக்கு எடுத்தேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் போய் பாருங்கள். பட் வந்து அதுக்கு ரிவ்யூ அந்த மாதிரிலாம் எதுவும் போட முடியாது. ஏன்னா இப்போ தான் லாஸ்ட் மந்த்து தான் நமக்கு வந்து ப்ராசஸ் முடிஞ்சுது. இந்த 1 வீக்குக்கு முன்னாடி தான் வந்து போல்ஸ் லைன்ஸ் எல்லாமே வந்து லே பண்ணாங்க. இன்னும் மெயின் மீட்டர் வைக்கல. வச்சோன்னா நான் உங்களுக்கு தனியாக ஒரு அப்டேட் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம லேண்டில் வந்து எல்லாமே ரெடியாக கொண்டு வந்தாச்சு. ஃபென்சிங், கேட்டு, உள்ள ஒரு ஷெட்டு, அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி முக்கியமாக அதை கொண்டு வந்தாச்சு. பண்ணக்கூட்டை எடுத்தாச்சு, போர்வெல் போட்டாச்சு, போர்வெல் உள்ள மோட்டரும் இறக்கியாச்சு, எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு கட்டமாக நான் பண்ண போகிறது ட்ரிப் இரிகேஷனுக்கு. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு வெண்டார்கிட்ட வந்து நான் பேசியாச்சு. ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, நான் ட்ரிப்புக்கு வந்து ப்ராக்ரஸ் நடக்கும்போது நான் உங்களுக்கு அதை டீட்டெயில்டாக வீடியோ போடுறேன். என்ன மாதிரி ட்ரிப் நான் பிளான் பண்ணுறேன், என்ன மாதிரி நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக டீட்டெயில்டாக நான் ஒரு வீடியோ போடுறேன். ஆஃப்கோர்ஸ் நான் வந்து ட்ரிப்பு வந்து ஆட்டோமேஷன் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அது சம்மந்தமாகவும் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ட்ரிப் ஒரு அப்டேட் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். கூடிய விரைவில் நான் அதுக்கு வந்து பண்ணுறேன். ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ட்ரிப்பை முடிஞ்சதுன்னே கையோடு நம்ம வந்து பிளான்டேஷனுக்கு போயிட வேண்டியது தான். ஸோ எலக்ட்ரிசிட்டினால தான் பெரிய ஹேர்டல் இருந்தது. அதை இப்போ இந்த லாஸ்ட்டு ஒரு 2-3 மந்த்ஸுக்கு அலைஞ்சு அந்த ஹேர்டலை நம்ம வந்து தாண்டியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ட்ரிப் இரிகேஷன் முடிச்சிட்டோன்னே இன்னும் மேபி மேக்ஸிமம் இன்னொரு 1 மந்த் இல்லை 1.5 மந்த்ஸுக்குள்ளே நம்ம பிளான்டேஷனுக்கு போயிடலாம். மல்டி கிராப் பண்ணலான்னு ஐடியா இருக்குது. தென்னை, வாழை, டிம்பர் இந்த மாதிரி இதை கலந்து நம்ம பண்ணலான்னு இருக்குது. அது பிளானிங்க்கு வந்து நான் தனியாக வந்து ஒரு வீடியோ நான் மேக் பண்ணுறேன்.
என்ன மாதிரிலாம் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், என்ன மாதிரி நான் வந்து இது பண்ணுறேன், ட்ரிப்போடு சேர்த்து போடுறேன், இல்லைனா மேபி நான் அதுக்கு தனியாக கூட ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் 1 இயருக்கான அப்டேட். நிறைய பேர் நமக்கு வந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. மோர் தென் 1000 சப்ஸ்கிரைபர் இப்போ தான் ரீசெண்டாக வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. நிறைய பேர் எனக்கு ஆஃப்லைனில் மெயில்ஸும் அனுப்புகிறீங்க, கால்ஸும் பண்ணுறீங்க எனக்கு நம்பருக்கு. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சப்போர்ட் பண்ணுறதுக்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மெயில்ஸ் அண்ட் கால்ஸ்க்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பட் இன்றைக்காவது நான் வேலையில் மாட்டிக்கிட்டேன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்டேட்ஸும் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ், பை.